தலைவர் தந்த தமிழ் கொடை அருமை அண்ணன் செந்தமன் சீமான் உள்ளிட்ட அத்துணை தாய் தமிழ் உறவுகளுக்கும் எனது வணக்கம். உலக நாடுகள் ஓரணியாய் சேர்ந்து உலகத்தின் மூத்த குடி தமிழ் குடியை அழித்த நாள் இது. 8 ஆண்டுகள் உருண்டோடிவிட்டதாக தம்பிமார்கள் சொல்கிறார்கள். ஆனால் இன்னும் இரத்த வாடை அகலவில்லை. நம் காயங்கள் இன்னும் ஆறவில்லை. நமக்கான நீதி இன்னும் கிடைக்கவில்லை. நமக்கான நீதியை பெற்றுத்தரக்கூடிய ஆற்றல் இந்திய வல்லாதிக்க அரசுக்குத்தான் இருக்கிறது என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். இந்திய வல்லாதிக்க அரசை பணிய வைக்காமல் நமக்கான நீதி கிடைக்காது. இந்திய வல்லாதிக்க அரசை பணிய வைக்கின்ற ஆற்றல் யாருக்கு இருக்கின்றது என்றால் அருமை அண்ணன் செந்தமன் சீமானுக்கு தான் இருக்கின்றது. தமிழகத்தின் ஆட்சி மட்டுமல்ல, டெல்லியிலே நடைபெற்ற ஆட்சியிலும் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு வலுவாக இருந்த ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் தடுக்கக்கூடிய இடத்தில் இருந்தும் நம் தாய் தமிழ் உறவுகள் கொல்லப்படுவதை அவர் தடுக்கவில்லை. காரணம் அந்த பதவி ஆசை. அருமை தாய் தமிழ் உறவுகளே, அதையே தான் நானும் சொல்கிறேன். அதே தமிழகத்தினுடைய ஆட்சி அதிகாரமும் அதே 40 பாராளுமன்ற உறுப்பினர்கள் டெல்லியிலும் அமருகின்ற போது தமிழகத்தில் செந்தமன் சீமான் முதலமைச்சர் டெல்லியிலே 40 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்திய வல்லாதிக்கம் நமக்கு பணிந்தாக வேண்டும், நமக்கான நீதியை உலக மன்றத்திலே பெற்றுத்தரும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. நாம் அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம், வெற்றி முகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்பதிலும் மாற்றில்லை. ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டதற்கு 1000 காரணங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். நாம் தமிழ் கட்சியின் வளர்ச்சி இந்த உலகத்திற்கு தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது. ஊடகங்கள் சொல்லியது 8.9 என்று. ஊடகங்களே பணியாற்றுகின்ற அருமை தம்பிமார்கள் சொல்கிறார்கள் புள்ளிகள் இதைவிட அதிகம், ஆனால் நிறுவனங்கள் சொல்ல வேண்டாம் என்று சொன்னது நாங்கள் போனா போகுது என்று குறைத்து சொல்லி இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆக நாம் வளர்கிறோம், வெற்றி முகத்தை என்ற அருகாமையில் நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்ற இருமாப்பு நம் தலையிலே ஏறிவிடக் கூடாது. எதிரிகள் வலுவானவர்கள், எதிரிகள் சூதுமிக்கவர்கள், எதிரிகள் சூழ்ச்சி மிக்கவர்கள். அந்த சூழ்ச்சியை செந்தமன் சீமானின் அறிவாயுதம் கொண்டு தகர்த்து நம் ஆட்சி அதிகாரத்தை பெறுகின்ற போது நமக்கான நீதி கிடைக்கும். தாமதிக்கின்ற நீதி மறுக்கப்பட்ட நீதி என்று சொல்வார்கள். தாமதித்தாலும் அந்த மறுக்கப்பட்ட நீதியை மீட்காமல் போவதில்லை நாம் தமிழ் கட்சி. அந்த நீதியை நாம் பெறுவதற்கு, நமக்கான நியாயத்தை பெறுவதற்கு களமாடுவோம், களமாடுவோம், களமாடுவோம். உறக்கம் இல்லாமல் களமாடுவோம். செந்தமன் சீமான் அவர்களை ஆட்சி கட்டிலே அமர்த்துவோம். நமக்கான நீதி தட்டிலே வைத்து நம் காலடியிலே உலக நாடு வைக்கக்கூடிய அந்த நிலையை, நிர்பந்தத்தை இந்திய அரசுக்கு உருவாக்குவோம் நாம் தமிழர்.